தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில துணைத் தலைவர், அதே நேரத்தில் பாஜகவுடைய பூத் கமிட்டியினுடைய தமிழக ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திரு ஜெயபிரகாஷ் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர், பாஜகவுடைய மாநில பூத் கமிட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளர். இதை தாண்டி பொதுமக்களுக்கு நீங்க யாரு அப்படின்னு அறிமுகப்படுத்தி? பொலிட்டிக்கலாக நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலியில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஸோ எனக்கு 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்த காலத்திலிருந்தே பொலிட்டிக்கலான ஒரு பேக்ரவுண்டோட நார்த் சென்னையில் நான் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய மாமா வந்து திரு மதுசூதனன். அவர் வந்து கடைசியில் ஓகே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவராக இருந்தார். ஸோ எனக்கு மாணவர் அணியில் நிறைய அந்த 1980s to 90 வரைக்கும் மாணவர் அணியில் பயணித்தேன். அதுக்கப்புறமா வந்து 2024 நான் பாஜகவில் என்னை எடுத்துக்கொண்டேன். அப்போதுலேருந்து பாஜகவோட என்னுடைய பயணம். இப்போது நயினார் திரு நயினார் அவர்கள் வந்து மாநில தலைவராக இருக்கிறவர் வந்து என்னோட மாணவர் அணியில் அவர் திருநெல்வேலியில் இருந்தார் அதிமுகவில். அவருடைய குருவான கருப்புசாமி பாண்டியனும் என்னுடைய மாமாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அப்போது எனக்கும் நயினார் சாருக்கும் நிறைய பழக்கம். அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சினர்ஜி இருக்குது. அவருக்கு என்னுடைய ஒர்க் தெரியும், எப்படி வேலை செய்யணுங்கிறது தெரியும். அதனால எனக்கு பூத் கமிட்டி ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்து நாங்கள் பூத் கமிட்டியை ஒருங்கிணைச்சு, பூத் கமிட்டிங்கிறது ஒரு சின்ன வார்த்தை, ஒரு கிளைக்கழகங்களை மிகவும் வலிமைப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு. அது கிளைக்கழகங்களை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பூத் கமிட்டி தான் எலெக்ஷனுடைய மைய நாடி. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பூத் கமிட்டி இருக்கா அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ ஒருங்கிணைப்பாளர், எவ்வளோ பூத் கமிட்டி அமைச்சிருக்கு? சரி, நாங்கள் இதை ஜூலை மாதம் ஆரம்பித்தோம் சார். இந்த 2025 அதை ஆரம்பித்து 2025 ஆகஸ்ட்லேருந்து இந்த பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கான பணியை துவங்கி இப்போது எலெக்ஷன் கமிஷன் ரீசெண்டாக வந்து டேட்டா கொடுத்துருக்கு. அதில் கிட்டத்தட்ட 61,470 61,480 பூத்துக்கு நாங்கள் பூத் கமிட்டி அமைச்சிருக்கோம். அது பூத் கமிட்டி 61,000 பூத் கமிட்டிகள் பாஜக. காங்கிரஸ் எங்களுக்கு மேலே இருக்கிறது 2 கட்சி தான், திமுக அதிமுக. அவங்க 64 போட்டிருக்காங்க, நாங்கள் 61 போட்டிருக்கோம். பூத் கமிட்டிகள் அமைச்சிருக்கோம். எங்களுக்கு 1950 இருக்கிற காங்கிரஸ் இது வரைக்கும் ஒரு 28,000 இல்லை 30,000 பூத் கமிட்டி BLA 2 தான் அமைக்க முடிஞ்சுது அவங்களால. நாங்கள் பூத் கமிட்டி BLA மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பூத்லேயும் ஒரு ஆவரேஜாக 10 பேரை கொண்ட குழு வந்து அமைச்சிட்ருக்கோம். அது வந்து எப்படின்னா, அந்த கிளைக்கழகங்களில் வேலை 61,000 நம்பருக்குள்ள ஒவ்வொரு பூத்துக்கும் 10 பேர் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? அவர் ஒருத்தர். இப்போ 61,000 கிட்டத்தட்ட நாங்கள் 6,10,000 பேர் கொண்ட கிளைக்கழகங்கள் அமைச்சிருக்கோம். அந்த 6,10,000 வந்து ஆக்டிவாக ஒரு 4 லட்சம் பேராவது கண்டிப்பாக ஆக்டிவ் ஆகிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டு இருக்குது ஒரு பூத்துக்கு. இவங்க ஏற்கனவே எங்களுடைய தாய் கழகமான RSS வந்து எல்லா இடத்துலையுமே பெரிய சேவைகள் செஞ்சுட்டு வராங்க. எஜுகேஷன், ஹெல்த் கேர், அங்கே இருக்கிற பெண்களுக்கான உதவிகள் எல்லாம். ஸோ அதே மாதிரியான மக்கள் சேவையை இந்த 1000 பேருக்கு இந்த 10 பேர் செய்யணும். அப்போது இந்த 10 பேர் வந்து 100 பேருக்கு மட்டும் சேவை செஞ்சுட்டே வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேஸ் நல்லா செட் ஆகும். ஸோ பூத் கமிட்டி வந்து எலெக்ஷன் டேத்தில் மட்டும் இல்லாமல் எப்போவுமே செயல்பாட்டில் இருக்க மாதிரி அப்படி தான் நாங்கள் வந்து மினிமமாக இது 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருப்போம். அதே மாதிரி இது வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் ஏற்கனவே திரு அண்ணாமலையோடைய எலெக்ஷன் இப்போ நடந்த 24 அப்போ கோயம்புத்தூரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களால் பூத் கமிட்டி அமைச்சு அதை வந்து எலெக்ஷன்லேயும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சோம். கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு அவர் பெற்றதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தது வந்து பூத்தில் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மினிமமாக ஒரு 20-25 பேர் எல்லா பூத்துலேயுமே இருந்தாங்க, 6 தொகுதியிலுமே. அது ஒரு பெரிய பாடம். பட் அது ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இருக்கப்போ அந்த பூத் கமிட்டிக்கு ஆள் கண்டிப்பாங்க. பாஜகவுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்னன்னா, சவுத்தில் இல்லை வந்து கொங்கு மண்டலத்தில், இதை தவிர மற்ற பகுதிகளில் மதுரையோ இல்லை அதை தாண்டி மற்ற இடங்கள்லையோ வட தமிழகத்துடைய பகுதிகளெலாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க பூத் கமிட்டி? உண்மையாக எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது சவுத்தும் வெஸ்ட்டும்.
அது வந்து ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வட வட தமிழகத்தில் எஸ்பெஷலி டெல்டாலலாம் நிறைய ஒர்க் பண்ணணும். ஏன்னா அங்கே ம். வந்து திமுக, அண்ணா திமுக, பிஎம்கே, விசிகே பல கட்சிகள் இருக்கிற இடத்துல வந்து எங்களுக்கான இடத்தையும் நாங்கள் அங்கே பண்ணுறதுக்கு பூத் கமிட்டி மட்டும் இல்லாமல் இந்த கிளைக்கழகங்கள் இனிமேல் வந்து அது எலெக்ஷன் வரைக்கும் தான் அது பூத் கமிட்டியாக செயல்படும். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அது கிளைக்கழகமாக செயல்பட்டு கிளைக்கழகங்கள் வந்து மக்கள் சேவையில் ஃபுல்லாக ஈடுபடுத்தணுங்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சரை நான் வந்து தலைமைக்கு சொல்லியிருக்கேன். அதில் அவங்களுக்கு உடன்பாடு இருக்குது. அதுபடி என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பூத்துலேயும் 1000 ஓட்டு இருக்கா, அந்த ஏரியாவில் இருக்க ஸ்கூல், வாட்டர் டேங்க் ஆர் அங்கே தூர் வாருறதோ லைட் இல்லாததோ அதை வந்து அந்தந்த அதிகாரிகிட்டேயோ அந்தந்த அமைச்சர்கிட்டயோ அந்தந்த எம்எல்ஏ கிட்டேயோ கொண்டு போய் சேர்த்து அந்தந்த அந்தந்த விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கான வேலைகளை ஓகே. எப்பயுமே நாங்கள் எல்லாருமே வந்து தொன்று செஞ்சு தான் வந்து இந்தியா ஃபுல்லாக ஆட்சிக்கு வந்திருக்கோம். அதே தொண்டை வந்து இங்கே செஞ்சு தமிழகத்திலையும் கண்டிப்பாக ஒரு மிக விரைவில் ஆட்சி அமைக்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவோம். பூத் கமிட்டி இருக்கு அப்படின்றீங்க. 61 பூத் கமிட்டி இருக்குன்றீங்க. பூத் கமிட்டி இருந்தா ஓட்டு வந்துருமா? இல்லை, அந்த பூத் கமிட்டியில் வந்து இப்போ நான் ஒரு பூத் கமிட்டியாக இருக்கேன்னா என்னுடைய பூத் நம்பர் 84 தான். அந்த 84ல் எனக்கு இருக்கிற அந்த 1000 பேருமே எனக்கு அங்கே வர 1000 பேருமே ஓட்டு போட வர 1000 பேருமே எனக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நான் அவங்களுக்கு சேவை செஞ்சுருப்பேன். அதனால் வந்து 2 விஷயங்கள் நடக்கும். ஆ, நான் கண்டினியூஸாக சேவை செஞ்சனால பிஜேபிக்காக ஓட்டளிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. 2வது வந்து தவறான வாக்கோ இல்லைன்னா ஒரு வராத வாக்கை நான் கொண்டு போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கோ இதுக்கான வேலைகள்லாம் செய்யறதுக்கு இந்த பிஎல்ஏ 2 அண்ட் பிஎல்ஏ 1 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல பாஜக மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பாஜக அப்படின்னாலே மதவாத கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டுல இன்னும் மேலோங்கி இருக்கு அப்படின்றப்போ, எந்த அளவுக்கு பாஜகவால ஃபீல்டுல பூத் கமிட்டி அளவுல வேலை பார்க்க முடியும்? சரி, நீங்கள் 1980லேருந்து இதே குற்றச்சாட்டு இந்தியா ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 எம்பி இருந்தபோது வாஜ்பாயும் அத்வானிஜியும் இருக்கும்போது நீங்கள் வேறு எங்கேயுமே வர முடியாது, நீங்கள் ஒரு மதவாத கட்சின்னு இப்படி சொல்லி சொல்லியே நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ 1656 எம்எல்ஏ வச்சுருக்கோம். 21 மாநிலத்தில் நாங்கள் ரூல் பண்ணுறோம். 15 மாநிலங்களில் பாஜக 14 மட்டும். + 1 பிஜேபியே ரூல் பண்ணுது. அதனால் இன்னமும் அதே குற்றச்சாட்டு நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு ஃபேவரபுளாக தான் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது என்னுடைய கருத்து. எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. இன்றைக்கி வந்து பிஜேபியை நீங்கள் வந்து மதவாத கட்சி அப்படிங்கிற மக்கள் சொல்கிறாங்க, ஆர் எதிர்க்கட்சிகள் சொல்கிறா எதிர்க்கட்சிகள். அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. நான் வந்து ஒரு ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு யார் மதவாத கட்சின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு டிஎம்கே இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி. முதல்வர் என்பது எல்லாருக்கும் ஆன முதல்வர் தானே சார். ம். அப்படிப்பட்ட முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா, நபிகள் நாயகத்துடைய பிறந்தநாள் விழாவுக்கு அவர் போய் கொண்டாடுறாரு. அவங்களுடைய மகன் சர்ச்சுக்கு போய் கிறிஸ்மஸ் விழாவில் கிராஸ் போட்டு அவருக்கே கிராஸ் போட்டுட்டு அவர் கிறிஸ்மஸ் விழாவில் கொண்டாடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே எங்களுடைய தீபாவளி விழாலேயோ வாழ்த்து கூட சொல்ல மாட்டாங்க. எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொள்ள மாட்டாங்க. தைப்பூசத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ யார் மதவாதம்? மதவாதம்ங்கிறது திமுக தான். எப்படின்னா திமுக வந்து டிஎம்கேங்கிறதுக்கு பதிலாக சிஎம்கேன்னு மாற்றிக்கலாம். ம். கிறிஸ்டியன் முஸ்லீம் கட்சி. ஏன்னா அவங்க அந்த 2 கட்சிக்காக மட்டும்தான் பேசுவாங்க. ராஜா என்ன சொல்கிறாரு, ஒரு ஹிந்துவாக இருந்தால் அது வந்து ஒரு சூத்திரன். ஆராசா. ஆராசா பொது வழியில் சொல்லியிருக்காரு. இல்ல அத அத அந்த அந்த டெக்ஸ்ட்ல சொல்லல. அத முழுசா என்னோட டெக்ஸ்ட்ட பாருங்க அப்படின்றாரு. சரி, ஓகே. அதை விட்டுடலாம். பொன்முடி சொன்னதுக்கு பொன்முடி ரீசெண்டாக பேசினார். என்ன பேசினாருன்ட்டு டிவியில் எல்லாத்துலேயும் வந்தது. அதில் எந்த விதமான நான் இந்த கான்டெக்ஸ்டில் பேசலை அந்த கான்டெக்ஸ்டில் பேசலைங்கிறத சொல்லவே முடியாது. பொன்முடி அமைச்சராக இருக்கும்பொழுது சொன்னதை அவங்களே நடவடிக்கை எடுத்து அவரை வந்து அந்த பதவியிலேருந்து எடுத்தாங்களா? இப்போ ரீசெண்டாக எடுத்தாங்க அந்த பதவியிலேருந்து. இப்படியெல்லாம் பேசுகிறாருன்ட்டு. ஆனால் மறுபடியும் அதே துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துட்டாங்க. டிஆர் பாலு நான் எல்லா கோயிலையும் இடித்தேன், நான் வந்து சரஸ்வதி கோயில் இடித்தேன், அதை இடித்தேன் இதை இடித்தேங்கிறாரு. அதே மாதிரி ராசா வந்து நான் ஒவ்வொரு ஹிந்து சிலையும் இந்த நாட்டை விட்டு ஒழிஞ்சாதான் ஹிந்துவிசம் ஒழியும் அப்படிங்கிறாரு. இப்படி நான் ஸ்டாப்பாக ஆன்டி ஹிந்துவாக பேசுகிறத ஒரு அனைவருக்குமான முதல்வர் ஒரு வாட்டி கூட தடுத்து அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுத்தோ அப்படி பண்ணாமல்
அதே சமயத்தில் வெறும் முஸ்லீம்காகவும் கிறிஸ்டினுக்காக மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க. அப்போ எது மதவாதம்? நாங்கள் இல்ல வந்து அவங்க சொல்றது சிறுபான்மையினரை நாங்க பாதுகாக்கிறோம். இல்லை அப்போ யாருக்கு அகேன்ஸ்டா? பெரும்பான்மையான இந்துக்களுக்கு அகேன்ஸ்டாவா? பாதுகாக்கிறேன்னா யாருக்கு அகேன்ஸ்டாக தானே நீங்கள் பாதுகாக்கணும்? யாருக்கு அகேன்ஸ்டா? பெரும்பான்மையர். எங்களுக்கு அகேன்ஸ்டா அவங்கள பாதுகாக்கிறாங்க. பெரும்பான்மையினர் தானே திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக திமுகவுக்கு அதுதாங்க. பெரும்பான்மையினர் ஓட்டு போடலாம் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. கண்டிப்பா. அந்த ஒரு ஒரு மமதையில தான் திமுக இவங்கள என்ன சொன்னாலும், இவங்களுக்கு எந்த விதமான சொரணையும் இல்லாம, மறுபடியும் நம்ம பின்னாடி தான் வருவாங்கங்கிறது, அந்த ஒரு ஆணவத்துல தான் அவர் வந்து சனாதனத்தை நான் வேரோடு அறுப்பேன்னு துணை முதல்வர் சொல்றாரு. நான் அ கல்யாணத்தில இருக்கிற மந்திரங்கள்லாம் மிகவும் அருவருப்பானவை என்று முதல்வரே சொல்றாரு. ராசா பேசுவாங்க, கனிமொழி பேசுவாங்க, டிஆர் பாலு பேசுவாங்க. அத பத்தி அவங்க கொஞ்சம் கவலையும் படுறதில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு கிறிஸ்டியன்ஸோ, முஸ்லிம்ஸோ ஓட்டு வந்தா போதும். திமு அ ப ஹிந்துஸோட ஓட்டு வேணான்னு, இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பண்ற பாலிடிக்ஸு திமுக தான் பண்றதே விட, பிஜேபி பண்றதில்ல. அப்போ அந்த பெரும்பான்மையினர் ஓட்டுக்காக இன்னைக்கு பிஜேபி களத்துல இறங்கியிருக்கா. நான் சொல்றேன். இந்துக்களின் வாக்குகளுக்காக இந்துத்துவா கையில் எடுக்குதா? சான்ஸே கிடையாது. இப்ப நார்த் ஈஸ்ட் ஃபுல்லா மேகாலயால 88%, மணிப்பூர்ல 87, ஐ மீன் ஐ மீன் இதுல கிறிஸ்டியன்ஸ். நாகாலாந்துல 88, மேகாலயால 75, மிசோராம்ல 88, கோவால 25. இந்த 4 மாநிலம் கிறிஸ்டியன்ஸ் அதிகம். நாங்க ஆட்சியில இருக்கோம். எதனாலன்னா டெவலப்மெண்ட்னால. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் ஓட்டே போடுறதில்ல. உத்தரப்பிரதேஷ்ல பல ஆண்டுகளாக ஆட்சியில இருக்கிறோம். 20% முஸ்லீம். மத்திய பிரதேஷ்ல மறுபடியும் ஆட்சிக்கு வரும். 18%, 19% முஸ்லீம். இனிமேல் வந்து தமிழ்நாட்டிலயும் வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியனுக்காக நாங்க பாதுகாவலரா இருக்கிறோம்னு சொல்லி மக்களை ஏமாத்த முடியாதுங்கிறது எங்களுடைய கூற்று. நான் ஒரு சின்ன முத்தலாக்கு இல்லாமயே இருந்தது. இன்னைக்கு இருக்கிற அத்தனை இஸ்லாமிய பெண்களுக்கும் அது எவ்வளோ பெரிய ஒரு இண்டிபெண்டன்ஸை கொடுத்துருக்கு. இப்போ டிவோர்ஸுங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக்காக அவங்க செஞ்சு தான் அடுத்த கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிறது முஸ்லீம் பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங், ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அது நடந்தது 70 வருஷமாக பண்ண முடியல. 70 வருஷமாக இந்த சோ கால்ட் செக்யூலர்ஸ் பண்ணலையே. பட் இந்த அரசு பாருங்க, அவங்க சொல்றது நாங்க தான் இந்துக்களுக்கு ஆதரவான அரசாவும் இருக்கோம். நாங்க இந்து சமய அறநிலையத்துறையில எத்தனை கோவில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கோம். எவ்வளவு நிலங்களை மீட்டிருக்கோம். அப்படின்னு அவங்க சார் பெரிய கேள்வி. குடமுழுக்குங்கிறது சார் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நயா பைசா காசு எந்த கோயிலுக்குமே போட வேண்டிய அவசியம் கிடையாது. குடமுழுக்கில் வந்து அந்தந்த கோவில்கள் அந்தந்த டோனர்ஸை வச்சு தான் 90% ஆர் 95% அந்த கோயிலில் வர வருமானத்தை வச்சு தான் போட்டிருக்காங்க. யாருமே இவங்க சொந்த கவர்மெண்ட்லேருந்து எந்த காசும் கொடுத்து குடமுழுக்கு விழா நடத்தலை. எப்பயுமே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குடமுழுக்கு விழா தொன்று தொட்ட காலத்துலேருந்து 3வது செஞ்சுரியிலேருந்து நடந்துட்டு வருது. ஹிந்துஸை வளர்க்குறதுக்கு 3வது செஞ்சுரியிலேருந்து எங்கள் நாயன்மார்களும் ஆழ்வார்களுமே வளர்த்த ஹிந்துயிசத்தை முகல்கள்லேருந்து, மங்கோல்லேருந்து வந்தவங்கலேருந்து, பிரிட்டிஷ்லேருந்து, டச்சுலேருந்து எத்தனையோ பேர் அழிக்க முற்பட்டாலும், இப்போ முகல் கம்பெனி ப்ளஸ் இப்போதைய திமுக அழிக்க முற்பட்டாலும் ஹிந்துத்துவாவை அழிக்கவோ அதை வந்து உயர்த்தவோ இவர்கள் யாருமே தேவையே இல்லை. திமுக சொல்லுவது சனாதனம் அப்படின்றது சாதியின் பெயரிலான வேற்றுமை. மனு தர்மத்தை சொல்றோம் அப்படின்றாங்க. சார் இவங்க ஆனா நீங்க தான் சனாதனம் சொல்றது இந்து மதம் அப்படின்றீங்க. சார் அங்கதானே இவங்க வேறுபாடு. வந்து ஒரு பர்டிகுலர் நேரத்தில் என்னன்னா நாங்கள் கடவுளை நம்பாதவர்கள். இவங்களுக்கு இந்துத்துவா பற்றி என்ன தெரியும்? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இவங்களுக்கு இஸ்லாமை பற்றியோ இல்லை கிறிஸ்துவத்தை பற்றியோ ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஒரே ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்களே, அதனால தான் சிஎம்கேன்னு மாற்றிக்கலாம். கிறிஸ்டியன் முன்னேற்ற கழகம். இது வந்து ஒரு மதவாத கட்சி திமுக. அந்த ரெண்டு மைனாரிட்டி தான். நீங்கள் மைனாரிட்டியில் கூட எல்லா மைனாரிட்டியிலும் அவங்க சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஜெயின்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்களா? சீக்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்களா? புத்திஸை சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஒன்லி ஓட் பாலிட்டிக்ஸ். இந்த ஒரு 6% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், 5.87% ஆஃப் முஸ்லிம்ஸ் தமிழ்நாட்டில். அந்த ஓட்டு வரணுங்கிறது மட்டும்தான். சார் நாங்கள் இவங்க 76 கிலோமீட்டருக்கு அப்புறமா திமுகவே இல்லை சார். நாங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை இடத்துலையும் பிஜேபி ரூல் பண்ணுது. எல்லா இடத்துலையும் வெஸ்ட் பெங்காலில் எல்லா இடத்துலயும் ரூல் பண்ற பிஜேபியால தமிழ்நாட்டுல கால் வைக்க முடியல. தமிழ்நாட்டுல correct. பிஜேபி கால் ஒன்ற முடியாதுன்னு இன்னைக்கும் சொல்றாங்க. அடிச்சு சொல்றாங்க. சரி சார் திமுக தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி. அதுதான் சொல்கிறேன். 80லேருந்து அதே தான் சொல்லிட்டு வந்தாங்க. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் 2 கட்சி இருந்தது, ரைட்டா? இப்போ அந்த 2 கட்சியே இல்லாமல் அங்கே வந்து திரிணாமுல் பிஜேபி அண்ட் பிஜேபி. திரிணாமுல் காங்கிரஸ்ன்னு வந்துருச்சு.
அதனால் நாகாலாந்து நார்த் ஈஸ்டில் நாங்கள் எப்பயுமே எங்கேயுமே இல்லாமல் இருந்தோம். வெறும் காங்கிரஸ் தான் இருந்த அந்த ஏரியாவில் டெவலப்மெண்ட் பேஸ்டாகவே ஒரு கிறிஸ்டியன் டாமினேட்டட் பிளேஸில் வந்திருக்கோம். கேரளாவில் இப்போ ரீசெண்டாக ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம். சார் நாங்கள் ஆப்போசிஷனுக்கு வந்தால் போதும் சார். ஆப்போசிஷனுக்கு வந்தாவே அடுத்தது ஆட்சிக்கு நாங்கள் வந்துடுவோம். 1980 தான் இந்த பார்ட்டி ஆரம்பிச்சது. 45 வருஷத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 40% எம்எல்ஏஸ் இந்த நாட்டில் இருக்கிற எம்எல்ஏஸை பிஜேபி 40% கண்டினியூஸாக 12 இயர்ஸ் ரூல் முன்னாடி பண்ணுறோம். ஜனசங்கமா இருந்தது, ஆர்எஸ்எஸ் இருந்தது, எல்லாம் சேர்ந்து தானே இந்த வளர்ச்சியை கொடுத்தது. பிஜேபி பொலிட்டிக்கல் Yes, அப்போ நீங்கள் politically சொல்லி அவங்க மாத்துறது 80. அப்போ திமுக வந்து 1947 ஜஸ்டிஸ் பார்ட்டியில இருந்து நீதி கட்சியிலேருந்து வந்து சொல்ல முடியாது இல்லையா. அவங்க வந்து இந்த 1967 ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ வரைக்கும் இப்போ 2027ன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 33 வருஷம், இதில் ஒரு 26 வருஷம், 60 வருஷம். ஆனால் நாங்கள் 80ல் ஆரம்பித்து 45 வருஷத்தில் டாப் டு பாட்டம் ரூல் பண்ணியிருக்கோம். அதனால இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் தமிழ்நாடு பார்ட்டி. உங்களுக்கு மத்த மாநிலங்கள், தமிழ்நாடு உங்களுக்கு சிம்ம சொப்பனமா இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க. நீங்க ஒரு கூட்டணி மாநிலமா வச்சாதான் 4 எம்எல்ஏவே ஜெயிக்க முடியுது. சார் எல்லா திமுகவே கூட்டணி இல்லாமல் எப்போ ஜெயிச்சிருக்கு? என்னைக்கு திமுக தனியாக நின்று ஜெயிச்சிருக்கு? ஒரு தடவை சொல்லுங்க. 1967லேருந்து சொல்லுங்க. இல்லையே. 1967 சுதந்திர கட்சியோட சேர்ந்து தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. எல்லா வாட்டியும் அவங்க வந்து ஆட்சியில் வந்து கூட்டணியோட தான் வந்திருக்காங்க. சார் நாங்கள் நேஷ்னல் பார்ட்டி சார். ஒவ்வொரு ஸ்டேட்டாக நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்துட்டுருக்கோம். இப்போது ஆந்திராவில் கூட எங்கள் கூட்டணி ஆட்சி இருக்குது. கர்நாடகாவில் பல வருஷமாக இருக்குது. சவுத்தில் நாங்கள் இன்னும் இல்லாத 2 மாநிலம்னா தெலுங்கானா, 3 மாநிலம் தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு 3 தான். மற்ற வெஸ்ட் பெங்காலில் இந்த வாட்டி கண்டிப்பாக ஆட்சிக்கு வருது உறுதி. ஸோ இந்த 3 மாநிலம் 100% எங்களுடைய தலைமை திரு மோடி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் எங்கள் மாநில தலைவரும் வந்து 100% இந்த வாட்டி என்டிஏ கவர்மெண்ட் 100% இங்கே 2026 ஃபார்ம் பண்ணுவோம். தேர்தலை மையமா வச்சுதான் திருப்பரங்குன்ற இஷ்யூவை பாஜக கையில் எடுத்திருக்கோம். சார் திருப்பரங்குன்ற விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறார். அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கங்கிறது மட்டும்தான் பிஜேபியோடைய நிலைப்பாடு. சிம்பிள். பட் அதுக்கு முன்னாடியே இது வந்து திருப்பரங்குன்ற மலை வந்து நம்முடைய மலை தான், சிக்கந்தர் மலை கிடையாது, ஸ்ரீ கந்தர் மலை அப்படின்ற விஷயத்த திரும்ப சொன்னது யார்? சார் ரொம்ப சிம்பிள். ஹிஸ்ட்ரி என்ன தெரியுமா சார் சொல்லுது? லாஸ்ட் சுல்தானேட் ஆஃப் மதுரை வந்து முகமது பின் துக்ளக் வந்து அங்கே ஆண்டுட்டு இருக்கார் டெல்லியில். அவருடைய சுல்தானேட்டில் இருக்கிறவர் தான் சிக்கிந்தர். அந்த சிக்கிந்தர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை 36 வருஷத்தை மூடி வச்சிடுறாங்க. எல்லா கோயிலையும் இடித்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிக்கிந்தருங்கிற ஒரு சுல்தானேட்டுடைய ஒரு பிரான்ச்சுங்க. அப்போ வந்து ஒரு விஜயநகர் எம்பரர் என்ன பண்ணுறாருன்னா, காஞ்சிபுரத்துலேருந்து அங்கே சென்று திருச்சியில் இருக்கிற நம்ம ஸ்ரீரங்கத்தையும் மதுரையும் அங்கே வந்து போய் கான்கர் பண்ணி அதை பிடிச்சு சிக்கிந்தரை தோலை உரித்து மதுரைக்கு வெளியில் மாட்டுறாரு. இதுதான் ஹிஸ்ட்ரி. நீ கொஞ்சம் தயவுசெய்து எடுத்து பாருங்கள். மாட்டிட்டு அந்த சிக்கிந்தர் அப்படிங்கிற அந்த சுல்தானேட்டுடைய தளபதிக்கு கோரிப்பாளையத்தில் மதுரையில் இன்னொரு தர்கா இருக்குது. இந்த மேலே வச்சிருக்க தர்கா கீழே ஒரே ஆளுக்கு 2 தர்கா இருக்க முடியாதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி 2 தர்கா இருக்கிற இடத்துல குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்ன்ட்டு நாங்கள்லாம் சொல்ல வேணாங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாட வேண்டாம். காளிதாஸ் அப்படிங்கிற ஒரு கிரேட்ஸ் போயட்டு சந்திரகுப்தா மௌரியா பீரியடில் 4th செஞ்சுரியில் அவர் பாடிய ஒரு 5-6 கிளாசிக்ஸில் கந்தனுடைய பிறப்பை பற்றி பேசியிருக்கார். அதை பாட்டாக பாடியிருக்கார். அதனால அந்த காலத்திலேருந்து குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு இடம்ட்டு திருப்பரங்குன்றம் வந்து ஹிந்து மலைங்கிறது எனக்கு தெரியும். அந்த கான்செப்டுக்கே நாங்கள் போகலைங்க. ஒரு சிம்பிளாக ஒரு ஜட்ஜு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. எந்த ஸ்டேவும் இவங்களுக்கு இல்லை. ஸ்டேயே இல்லாமல் போலீஸுடைய பவரை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க மேலே போய் ஏற்ற அனுமதிக்கலை எங்களை. அதே சமயத்தில் அதுக்கு அடுத்த நாள் அப்போ அந்த அந்த டிசியோ அந்த ஏசியோ என்ன சொல்கிறாங்க, 6 மணிக்கு மேலே மலை மேலே யாரையுமே ஏற அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன இவர்கள் இந்த சிஎம்கே என்ற டிஎம்கே என்ன பண்ணுறதுன்னா, அவங்க சிக்கந்தர் மலையில் அவங்க கொடி ஏற்றணும் போது நைட்டில் போலீஸ் பாதுகாப்போடு ஏற்றுது. ஒரே மலையில் நைட் ஏறக்கூடாதுன்னு சொல்கிற போலீஸு நைட்டில் ஏற்றி அனுப்புகிறாங்க. அதனால தான் திமுக ஒரு மதவாத கட்சின்னு சொல்கிறோம். அவங்க சொல்றது
இல்லாத ஒரு விஷயத்த இன்னும் சொல்லணும்னா அவங்க வந்து யார் ஜட்ஜ் சொன்னதை விட 100 நீங்க பெரிய ஆளா? ஆண்டுகளா எங்க ஏற்றப்படுதோ சார், தீபம் அங்கதான் சார், ஏத்திட்டு இருக்கோம். ரொம்ப இல்லாத சிம்பிள். ஒரு பழக்கத்தை திடீர்னு ரொம்ப புகுத்தினா சிம்பிள் சார். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ், ஹைகோர்ட்னா ஹைகோர்ட். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபார்ம் பண்ணாருன்னா, நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ட பத்தி கமெண்ட் பண்ணலாமே ஒழிய, அந்த ஜட்ஜ்மெண்ட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஆஸ் அ கவர்ன்மெண்ட். உங்களுக்கு ஸ்டே இருந்தா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம். 2 ஜட்ஜ்மெண்ட்ட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு கவர்ன்மெண்ட் வந்து ஸ்டே வச்சிருந்திருக்கணும். ஸ்டேவே இப்போ மேல இல்லாம போயிருக்காங்களா? இப்ப ஸ்டே மேல்முறையீடு தானே இல்ல. இருக்கு. இப்பவும் ஸ்டே இல்ல. அதனால தான் இம்பீச்மென்ட்ட பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் அவங்களுக்கு ஸ்டே கிடையாதே. அந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல ஸ்டே இருக்கா சார்? இல்ல ஸ்டே இல்ல. அப்ப ஸ்டே ஆனா இல்லன்னா மேல்முறையீடு கவர்ன்மெண்ட் போய் அப்போ இனிமேல் வந்து எந்த விதமான ஒரு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் குடுக்குற எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமோ ஸ்டே இல்லாம நான் அப்பீல் போயிருக்கேன்னா, போலீஸ் சும்மா இருந்துருமா? இனிமேல் யார் மேல வேணா எந்த ஜட்ஜ்மெண்ட் வேணா எடுத்து குடுக்கட்டுங்க. ஏன் ஒரு பர்ட்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து லைஃப் சென்டென்ஸ் குடுக்குறாங்க. நான் லைஃப் சென்டென்ஸ்லாம் போமாட்டேன். நான் அப்பீல் போயிருக்கிறேன்னு. சொன்னா நீதிமன்ற வுட்டுருவாங்க. அவமதிப்பை அரசு எதிர்கொண்டுட்டு இருக்கு. அதிகாரிகள் எதிர்கொண்டுட்டு தான் சார் இருக்காங்க. நீதிமன்ற அவமதிப்பு அது நீங்க நீதிமன்ற அப்படிங்கிறது அவமதிப்புன்னு சொல்றீங்க. சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். நீ போய் ஃபேஸ் பண்ணுன்னு. ம். நீதிமன்ற அவமதிப்ப அப்பன்னா இதுக்கு ஸ்டேவும் குடுக்கல. சுப்ரீம் கோர்ட் நீங்க வந்து இத வந்து நீதிமன்ற அவமதிப்ப வந்து நீ ஃபேஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்ன்மெண்ட் வந்து ஃபெயிலியர்ங்கிறது தானே அர்த்தம். சரி. திருப்பரங்குன்றம் இஷ்யூல ஒரு தனிநபர் ராம ரவிக்குமார் ஒரு பெட்டிஷனர் போறாரு. அவர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குறாரு. ஜட்ஜ்மெண்ட் வாங்குறது இல்லைங்க. ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தராங்க. சரி ஜட்ஜ்மெண்ட் தர்றாங்க. வாங்குறாருன்னா என்னது? ஆனா, அன்னைக்கு தீபம் ஏத்தணுன்றப்போ நயினா நாகேந்திரன் வந்து நிக்கிறாரு. எல்லா பாஜகவினரையும் கூட்டு ரொம்ப வர்றாரு. சிம்பிள். சிஏஏக்கு ஏன் திமுக போய் நின்னுது? சிஏஏ மத்திய அரசே கொண்டு என்னன்னு வருது. மத்திய அரசு என்ன இவங்க சொல்லுது? எம்பி வச்சிருக்காங்க, போய் இருங்க. நிக்கிறாங்க. என்ன வாட் இஸ் சிஏஏ? சிஏஏன்னா ஒரு மத்த நாட்டிலேருந்து வர்றவங்க இங்க இல்லீகலா தங்குனாங்கன்னா, அதுவும் இந்த இந்துக்கள் அல்லாதவங்க தங்குனாங்கன்னா, மற்றவங்கள வந்து வெளியேத்தணுங்கிறது தான் சிஏஏ. அதுக்கு எதுக்கு திமுக போச்சு? வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கள இல்லீகலா தங்குனா வெளியில போனாங்கன்னாங்க. ஏன்னா, அந்த முஸ்லிம்ஸ் வந்து நெறைய பேர் இல்லீகலா பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்காங்க. அந்த மத்த இடத்துலேருந்து வந்திருக்காங்கங்கிறதுனால, பாகிஸ்தான்லேருந்து வராங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து வராங்க. சிறுபான்மையினுடைய குடியுரிமையே அதனால ஆபத்துக்குள்ளாகும். அப்படின்னு எப்படிங்க திமுக வெளிநாட்டில குற்றச்சாட்டு. இல்லீகலா வந்து தங்குறாங்க. அப்போ சிறுபான்மையருக்கு, முஸ்லிம்ஸ்க்குன்னு வந்த உடனே இப்ப திமுக போற மாரி, ஹிந்துஸ்க்குன்னு ஆ. வரும்போது நாங்க போறோம். அதுல என்ன தவறு? இப்ப இந்த விவகாரம், திருப்பரங்குன்ற விவகாரம்லாம் உங்களுக்கு வாக்குகள வாங்கி தரும்னு நினைக்கிறீங்களா? சார் எங்களுக்கு நாங்க மதவாத வாக்குகளை திமுக மட்டும் தான் போய் கேட்கும். நாங்க டெவலப்மெண்ட் பிரதமர் மோடி. இத மட்டும் வச்சுட்டு தான் நாங்க வாக்கு கேட்போம். எப்போ பிஜேபி மதவாத ரீதியாக ந நாங்க வந்து பெரும்பான்மை மக்களுக்கு பாதுகாவலர் நாங்கள் தான். கொஞ்சம் ஓட்டு போடுங்கன்னு கேட்டுருக்கோம். இவங்க தான் கேட்குறாங்க. சிறுபான்மையின் மக்களின் பாதுகாவலர் நாங்கள் தான். எங்களுக்கு ஓட்டு கேளுங்கன்னு இவங்க தான் கேட்குறாங்க. மத ரீதியா. நாங்க எப்பயுமே அப்படி கேட்டது இல்லையே. ஹிந்துக்கள் எல்லாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க. நீங்க வந்து முட்டாள் மாரி இருக்கீங்களே. திமுக வந்து கிறிஸ்டியன்ஸோ, முஸ்லிம்ஸோ ஓட்டு போடுறாங்க. ஹிந்துஸ்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு என்னைக்காவது கேட்டுருக்க மாட்டாங்க. நெறைய பேர் கேட்கறாங்க சார். ஹெச் ராஜா உள்ளிட்டவங்கலாம் கேட்டிருக்காங்க. எப்படிங்க? இந்துக்கள்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்கறாங்க. இந்துக்கள் எல்லாருக்கும்? பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க. அப்ப திமுக வந்து அ ப ம சார் நாங்க வந்து திமுக ஹிந்துக்கள் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுதா? அப்படி சொல்றது இல்லங்க. ஆனா ம். வந்து நாங்க முஸ்லிம்க்கும், கிறிஸ்டியனுக்கும் போய் நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ம். யாருக்கு சார் அகைன்ஸ்ட்டா? 2க்கும் யாருக்கு வேறுபடுதுல்ல. அகைன்ஸ்ட்டா? நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு யாருக்கு அப்படின்றதும், அகைன்ஸ்ட்டா? பாதுகாப்புன்னா நீங்க ஒருத்தருக்காக நீங்க வீட்ட பூட்டி வைக்கிறீங்க. யாருக்கு அகைன்ஸ்ட்டா? திருடர் வரக்கூடாதுன்னு. இந்துத்துவத்தின் மூலமா சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறவங்களுக்கு அகைன்ஸ்டா கேட்கறாங்க. என்னங்க அது இந்துக்களுக்கு எதிரான்னு நீங்க வேற சொல்றீங்க. எப்படிங்க? நீங்க வந்து ஹிந்துக்களுக்கு அகைன்ஸ்ட்டா தான் முஸ்லிம்ஸையும், கிறிஸ்டியன்ஸையும் புரொடெக்ட் பண்றீங்க. நாங்க தான் முஸ்லிம்ஸ்க்கும், கிறிஸ்டியன்ஸ்க்கும் புரொடெக்ட் பண்ற பீப்பிள் அப்படின்றீங்க. ஆனா யாருக்கு அகைன்ஸ்ட்டாவா தானே புரொடெக்ட் பண்ணணும். ம்ஹ்ம். நீங்க எப்படிங்க புரொடெக்ஷன்ங்கிறது ஷுட் பி ஒருத்தருக்கு யார்கிட்ட இருந்தா திருடங்கிட்ட இருந்து போலீஸ் பாதுகாக்கும். ப ப அ இந்த கோர்ட்ஸ் வந்து தவறு செய்றவங்ககிட்ட இருந்து பாதுகாக்கும். அந்த மாரி நீங்க யாருக்கு அகைன்ஸ்ட்டா பண்றீங்க? அதனால தான் ம். திமுக மட்டும் தான் தமிழ்நாட்டுல ஒரு மதவாத கட்சிங்க. அவங்க தான் மதவாதத்த மறுபடியும் வளர்க்குறாங்க. அவங்க வந்து முஸ்லீம் லீக்க்கு ஈக்குவலா கிறிஸ்டியன் முஸ்லீம் லீக்ன்னு மாத்திக்கலாம் அவ்வளோதான். ஆ, திமுக ஒரு சமூக நீதி கட்சி. சமூக நீதி காத்ததுல அவங்களுடைய பங்களிப்பு பெருசு. ஆனா பாஜக சமூக நீதி பேசலாமான்னு கேட்கறாங்களா? விசிகலாம் அத கேட்கறாங்க. சார் ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஒரு குழந்தைங்க கிட்டத்தட்ட 65,00,000 குழந்தைங்க நல்ல டாபிக், பியூட்டிஃபுல் டாபிக். ஒரு 2 நிமிஷம் டைம் குடுக்கணும். 65,00,000 குழந்தைங்க தமிழ்நாட்டுல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க.
அப்போ வரைக்கும் சமூக நீதியின் மெயினே வந்து இடஒதுக்கீடு தான். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எந்த இடஒதுக்கீடும் கிடையாது. 8ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரும்போது அந்த 65 லட்சங்கிறது 30 லட்சமாக குறைஞ்சிடுது. படிக்க வைக்க முடியல. அந்த 30 லட்சமாக குறையும் போது அப்பயும் இடஒதுக்கீடு கிடையாது. 10லேருந்து 12க்கு வரும்போது 17 லட்சம் பேர் தான் +2 எழுதுறான். 17 லட்சம் பேர், அதாவது 17 வயசு வர வரைக்கும் யாருக்குமே எந்த இடஒதுக்கீடும் இல்லாம 17 வயசு வரைக்கும் வந்துடுறான். 17 வயசு வரைக்கும் 65 லட்சம் 17 லட்சம் ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட 43 லட்சம் பேர் வந்து படிப்பை நடுவுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நிறுத்துறாங்க. இவங்க கேட்டா சமூக நீதியை பாதுகாக்கிறாங்களா? ரிசர்வேஷனே கிடையாது. அதனால தான் அந்த பசங்கள்லாம் ராபிடோ, ஸ்விக்கி, அமேசான் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜா ட்ராப் அவுட் ஆகி 17 லட்சம் பேர் தான் படிக்கிறான். அந்த 17 லட்சத்துலயும் 3 லட்சம் பேர் தான் காலேஜுக்கு போறான். 14 லட்சம் பேர் ட்ராப் அவுட் ஆகிறான் +2ல. ஏன்னா அவனுக்கு ரிசர்வேஷனே கிடையாது. அப்போ வரைக்கும் அவனுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அந்த 3 லட்சம் பேர் வரும்போது தான் இடஒதுக்கீடே வருது. ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். இடஒதுக்கீடு அந்த காலேஜஸில் மட்டும்தான் வருது. வந்த பிறகு தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு 12,000 பேர் தான் கவர்மெண்ட்டில் வேலைக்கு எடுத்திருக்காங்க. 12,000 பேர்னா ஒரு மாதத்துக்கு 1000 பேர் தான் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க. அங்கே மட்டும்தான் இடஒதுக்கீடு வருது. ப்ரைவேட்டில் இருக்கிற எந்த கம்பெனி இப்போ தந்தி டிவியில் இருக்கா, இல்லை என் கம்பெனியில் இருக்கா, ஹுண்டாயில் இருக்கா, ஸ்விக்கியில் இருக்கிறா, டிசிஎஸ்ல இருக்கா, எங்கேயுமே கிடையாது. இடஒதுக்கீடே இல்லாமல் ஒரு 1000 பேர் 12,000 பேர் வருஷத்துக்கு மட்டும்தான் உங்களுடைய இடஒதுக்கீடும் சமூக நீதியுமே போய் சேருது. இது வந்து ஒரு மாயையை கிரியேட் பண்ணி இவங்க வந்து பயங்கரமான இடஒதுக்கீடுடைய சாம்பியன்ஸ்ன்றாங்க. சார் 17 வயசு வரைக்கும் மற்ற ஒருத்தன் மாநிலங்களுக்கு தமிழ்நாடு ஒரு முன்னோடி சார். 69ங்க நான் மாத்துக்கிறேன். அதுல 19 19% இல்லைங்க, எங்க இருக்கு சார்? 50% எல்லா மாநிலத்திலும் இருக்கும். 19% வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 9th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல சேர்த்திருக்காங்க. அதனால தான் அது நடந்ததே ஒழிய திமுகனாலேயோ இல்லை விசிகேனாலேயோ நடக்கலை. சார் 17 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்துட்ட பிறகு அவன் 17 வயசுக்கு அப்புறமா அவனுக்கு இடஒதுக்கீடு இருந்தா என்ன, இடஒதுக்கீடு இல்லைன்னா என்ன? இங்க இடஒதுக்கீடு இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மட்டும் எல்லா அரசு பணிகளையும் உயர் பொறுப்புகள் சார் 1000 பேர் இருந்தது சார் இல்லை சார் 50% இடஒதுக்கீடுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற அத்தனைலையோ ரயில்வேலையோ நீ எல்லாத்துலேயும் 50%ங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குங்க. விதிவிலக்கு அதில் 19% உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு மட்டும்தான். நீங்கள் மொத்தமாக 12,000 பேர் தானே இந்த 5 வருஷத்தில் எடுத்திருக்கீங்க. 12,000 பேரில் 19%ங்கிறது எவ்வளோங்க? 12,000 பேர் தான் வருஷத்துக்கு எடுக்கிறீங்க சார். 12,000 பேரில் 20%ன்னு வச்சுக்கோங்க. 240 பேருக்கு 2,400 பேருக்கு தான் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. அதில் 3% தான் எஸ்சி எஸ்டிக்கு. 240 பேருக்கு தான் ஒரு வருஷத்துக்கு எஸ்சி எஸ்டியிலே இடஒதுக்கீடு கவர்மெண்ட் ஜாபில் கிடைக்குதுங்க. இது நம்பர்ஸ். நான் எதுவுமே பொய்யா சொல்லலை. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் எடுத்து பாருங்கள் சார். இந்த கவர்மெண்ட் வந்து நான் ஸ்டாப் ஃபெயிலியர். இடஒதுக்கீடுனால இவங்க 17 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை இடஒதுக்கீடு இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சார் கிட்டத்தட்ட 3,990 ஆசிரியர்கள் தான் இவங்க பணியிடமே நிரப்பியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 2,500 ஆசிரியர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. 12,500 ஆசிரியர் வெளியே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 12,500 ஆசிரியர்கள் ஷார்ட் ஃபால். இந்த ஷார்ட் ஃபால்னால என்ன நடக்குது? ஏழை குழந்தைகளும் பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் 65,000லேருந்து 70 சார் கவர்மெண்ட் ஸ்கூல் இடம் கிடைக்கலன்னு படிக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க? இல்லைங்க, டீச்சரே இல்லையே. 12,000 தேவையின் அடிப்படையில் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. இல்லை, தேவை கரெக்ட் தாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தருக்கு நீங்கள் வேலை 1000 பேருக்கு தான் கவர்மெண்ட்டில் வேலை கொடுக்குறீங்க. அங்கே மட்டும்தான் ஜாப் சேஃப்டி, அங்கே மட்டும்தான் பிஎஃப், இஎஸ்ஐ நிறைய பர்க்ஸ் இருக்குது. ஒரு சிஸ்டம் இருக்குது. ப்ரைவேட்டில் ஸ்விக்கிலையும் ரேப்பிடோலையும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து ஒரு +2ல ஒரு குழந்தை எப்படிங்க படிக்க வைக்க முடியும்? அந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையும் இடஒதுக்கீடு இல்லை. நீங்கள் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் போய் டிஏவி ஸ்கூலில் இடஒதுக்கீடு உங்கள் குழந்தை சேர்க்கணும். 25% இடஒதுக்கீடு இல்லைங்க, எங்கெங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுது சார்? நீங்களும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மக்கள் பார்க்குறாங்க. எல்லாருமே 60,000 ரூபாய் ப்ரீகேஜி எல்கேஜி. இந்த கவர்மெண்ட் வந்து கண்ணை மூடிக்குச்சு. பப்ளிக் எதனால உங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் தலையிடணும்னு சொல்கிறீங்களா? ப்ரைவேட் ஸ்கூலில் சார் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு ஒரு குழந்தைக்கு 17 வயசு வரைக்கும் இல்லைன்னா அதுக்கப்புறமா இடஒதுக்கீடு தேவையில்லைங்க. நீங்கள் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும்.
நீங்கள் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க, நீங்கள் டீச்சர்ஸை டிக்ரீஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் சீட் கிடைக்கலன்றது சார். ப்ரைவேட் ஸ்கூலுங்கிறது கும்பகோணத்தோடைய எந்த ஃபயர் இதுவும் இல்லாமல், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லாமல் நடக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் 60,000 ரூபாய் சார் எல்கேஜி யூகேஜி ஃபீஸு. எப்படி சார் ஒரு சின்ன பூ விற்கிற லேடியோ ஒரு ஆட்டோ ஓட்டுற அவங்களோ வந்து அந்த மாதிரி படிக்க வைக்க முடியும்? ஆனாலும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலாம். உயிர் போய் கந்து வட்டி கடன் வாங்கி படிக்க வைக்கலாம். ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை மூடிட்டீங்க சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுதான் நான் முதல்வன் மாதிரியான திட்டங்கள் சார். வெளிநாட்டுக்கு நீங்கள் போறாங்க. கரெக்டு சார். நீங்கள் சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தனால 1, 2 பார்க்குறீங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து எந்த ஊர்லேயும் எடுத்துக்கோங்க, 2 லட்சம் ரூபாய் இல்லாமல் நீங்கள் +2 படிக்க வைக்க முடியாது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில். இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல அது முடியாது சார். சார் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் அதிகமான குழந்தைங்க படிக்கிறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்களா மக்கள்? நீங்கள் ரொம்ப நல்லதாக கொண்டாந்துட்டீங்க, மக்கள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் 100 பசங்க படித்தா 17%, 18% கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது இல்லைங்க. எல்லாமே நீங்கள் அப்படியே காலேஜுக்கு வாங்க, எல்லாமே ப்ரைவேட் காலேஜஸ் தான் படிக்கிறாங்க. 44 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. எல்லாமே ப்ரைவேட்டில் போகிறாங்களே ஒழிய, அது கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான இடஒதுக்கீடோ சமூக நீதி பாதுகாப்போ இல்லை. இதுதான் உங்கள் கேள்வி. அப்படி இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சார். அடுத்தது சொல்கிறேன். நீங்கள் 1000 பேர் தான் வேலைக்கே எடுக்கிறீங்க. டீச்சர்ஸு ஷார்ட் ஃபால், குழந்தைங்க ப்ரைவேட்டில் படிக்கிறாங்க, அதனால் சின்ன சின்ன வேலைகளுக்கு போகிறாங்க. அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து இதோடைய ரிப்பர்கஷன்ஸ் என்ன வருது? லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டரில் என்ன ஆகுது? 7,990 பேர் எடுத்திருக்காங்க இந்த 5 வருஷத்தில். இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இங்கே தமிழகத்துலேருந்து வேலை செய்கிறாங்க. 2,60,00,000 வண்டி இருந்தது சார் டிசம்பர் 2021, தட் இஸ் டிசம்பர் 20. இன்னைக்கு 3,75,00,000 வண்டி அதே ரோடில் ஓடுது. அப்போது 15,000 போலீஸ்காரங்க இந்த 5 வருஷம் ரிட்டையர் ஆகிருக்காங்க. நீங்கள் 8,000 பேர் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 7,000 பேர் ஷார்ட் ஃபால். 24 நேரமும் வேலை செய்யணும், அவங்களுக்கு டைம் கிடையாது. எப்படி வந்து அவங்க ஒரு 1 crore எக்ஸ்ட்ரா வெஹிக்கிளை கண்காணிப்பாங்க? அதனால தான் உங்களுக்கு ட்ரக்ஸு, அதனால தான் உங்களுக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ். அவங்க ஒர்க் பண்ணுற அட்மாஸ்பியர் அவ்வளோ பெத்தட்டிக். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் இருப்பார், க்ரைம் இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டார். லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டரே க்ரைமையும் பார்க்கணும். அப்போனா 24 மணி நேரம் வேலை செய்யணும். அப்போ ஒரு ஃபேமிலி எல்லாம் அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? அதுவும் கிடையாது. அவங்கள ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அவங்களுக்கு ஸ்கூல் சீட்ஸ் இருக்கா? அது கிடையாது. அவங்களுக்கு அப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கா? சார் மக்களை பாதிக்கிறது மற்றதெல்லாம் விடுங்க சார். மக்களை பாதிக்கிறது உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில். அதை வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது தான் கையெழுத்து போட்டாங்க அந்த திட்டத்தில். கையெழுத்து போட்டோம். அப்போது இருந்த தங்கமணி அவர்களும் பியூஷ் கோயல் அவர்கிட்ட பேசி 3 வருஷம் 1 ரூபா கூட ஏத்தாம மெயின்டைன் பண்ணாரு. அதனால தான் இப்போ விலை ஏறி. ஏன் இல்லைங்க, அவர் ஏன் உதய மின் திட்டத்தால தான் நீங்க விலை ஏறி. அதுக்கு காரணம் பாஜகன்றாங்க. இல்லைங்க, உதய மின் திட்டம் இந்தியா ஃபுல்லாக பண்ணுற திட்டம் அது. இவங்க கரெக்டாக பேமெண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக குறையும். இவங்க இது வரைக்கும் ஒரே ஒரு யூனிட் கூட இந்த 5 வருஷத்தில் ஒரே ஒரு யூனிட் கூட ஆட் பண்ணல சார். ஏற்கனவே அதிமுக பீரியடில் தொடங்கின எல்லா யூனிட்டையும் ஓப்பன் பண்ணுறேன் 5 முறை சொல்லி இது வரைக்கும் ஒன்றும் ஓப்பன் பண்ணல. 4,000 யூனிட்டுக்கு கூடங்குளம், உடன்குடி, நார்த் சென்னை, எண்ணூர் 3 அனல் மின் திட்டங்களும் எப்போயோ அதிமுக பீரியடில் தொடங்கி இந்த 5 வருஷத்தில் ஒரே ஒரு யூனிட் சார், ஒரு யூனிட் கூட அனல் மின் பண்ணல. வெளி மாநிலத்திலேருந்து வாங்குறதுனால 14 ரூபா 15 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் ஒரு யூனிட்டை. அதனால தான் இவ்வளவு ஏற்றியும் 85,000 கோடி ரூபாய் கடனில் இருக்காங்க டான்ஜெட்கோ. டேக்ஸ் ஏற்றிட்டாங்க. டேக்ஸ் ஏற்றினால வாடகை ஏறி போச்சு, இபி ஏறிச்சு, டேக்ஸ் ஏறிச்சு, ஸ்கூல் ஃபீஸ் ஏறிச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் இங்கே இருக்கிற யாராவது நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுதா? இப்போ எல்லாரும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். பிரைவேட்டோட ஒப்பிடுறப்போ இப்போ கவர்மெண்ட் கொஞ்சம் மாத்திட்டு இருக்காங்க. இல்ல சார், எப்படி மாத்துறாங்க சார்? கோவையில இப்ப சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு ஜிஹெச்ல இருக்கு. சென்னையில சார் நீங்க அப்படி வேணாம் சார். டெல்லியில நீங்க பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் முதல் கொண்டு ஹோம் மினிஸ்டர் முதல் கொண்டு யாருக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் எய்ம்ஸுக்கு போவாங்க. இங்க எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? இல்ல, எய்ம்ஸ் இங்க மதுரையில வருது, இங்க வந்து சார் இப்ப கூட எய்ம்ஸ் வரலன்றதான குற்றச்சாட்டு. இப்ப வரைக்கும் கட்டணம் கட்டிட்டே இருக்கீங்க. இல்ல, கேகே நகர்ல இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ இல்ல கீழ்பாக்கில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ மச் பெட்டர் ட்ரீட்மெண்ட், நிறைய பேர் போய் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஆனா கவர்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட் இல்லாம கவர்மெண்ட்ல நீங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டாம 5 வருஷத்துல ஒரு ஹாஸ்பிட்டலும் பெருசா கட்டவே இல்லை. அந்த மாதிரி எதுவுமே கட்டாதனால தான் சார் இந்த 5 தானே மக்கள். கிண்டில வந்ததோ 150 பெட் சார்.
சார், நீங்க நீங்க வந்து ஒரு ஜிஹெச் மாரி ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் கட்டுன மாதிரி, அந்த மாரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு இந்த 5 வருஷத்துல இதுவும் கட்டல. நீங்க சார் வெறும் வந்து ஒரு டிராமேட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்றாங்கல்ல. ஓ! சார் மக்கள் தினம் சஃபர் பண்றாங்கல்ல. இபி பில்லு, தென் டாக்ஸஸ், ஸ்கூல் ஃபீஸு, ஹாஸ்பிட்டல், டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த 5த்துலயும் ரோடு 1 கிலோமீட்டர் கன்டினியூஸா பள்ளம் மேடு இல்லாம உங்க ரோட்ல யாராவது முடியுதா? இந்த 5 தான் தினம் மக்கள பாதிக்குது. அப்படி பாதிக்கிறனால தான் இந்த திமுக கவர்மெண்ட் மறுபடியும் ஆட்சிக்கு வராதுங்கிறது என்னோட குற்றம். இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா, இந்த அரசு முன்வைக்கிறது 2 விஷயங்கள். ஒண்ணு மாநிலத்த வளர்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது. அது ஆர்பிஐ டேட்டா சொல்லுது. கடந்த வருடத்துக்கு இந்த வருடத்துக்கும் பார்க்குறப்போ, மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் அதிகமா வந்து வளர்ந்திருக்கிறது. 16% அப்படின்னு. இன்னொன்னு வாக்குறுதிகள நிறைவேற்றியிருக்கணும். இது 2மே அவங்க வந்து தேர்தல்ல முன் வைப்பாங்கல்ல. சரி கண்டிப்பா சார். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆர்பிஐ சொன்ன வாக்குறுதி இது சொல்றேன் கேளுங்க. தமிழ்நாடுல வந்து 44 பிரைவேட் யூனிவர்சிட்டீஸ் இருக்கு சார். கிட்டத்தட்ட 400 இன்ஜினியரிங் காலேஜஸ் பிரைவேட் ஆர் அஃபிலியேட்டட் டு வேரியஸ் யூனிவர்சிட்டீஸ் இருக்கு. இது வந்து கடந்த 25 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் வளரணும். ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் மத்திய பிரதேஷோ இல்லைன்னா வந்து உத்தரப்பிரதேசோ எடுத்துட்டிங்களா, அங்கே நேச்சுரல் மினரல்ஸு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஒரிசா இங்கெல்லாம் அதெல்லாம் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படிப்பு தான். அது வந்து அந்த மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் பண்ணனால, இப்போ கூட ஏசிஎஸ், ஜேபிஆர், விஐடி விஸ்வநாதன் இவங்கெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க. அவங்களெல்லாம் கம்பல் பண்ணி காலேஜ் ஆரம்பிக்க முனிரத்னம் அவர்கள், அவங்களெல்லாம் கம்பல் பண்ணி ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள், இவங்க எல்லாம் கம்பல் பண்ணி எம்ஜிஆர் அவர்கள் காலேஜ் ஆரம்பிச்சனால தான் 25 வருஷமா வருஷத்துக்கு 2 லட்சம் இன்ஜினியர்ஸ் வெளியில் வராங்க. அந்த அவுட்புட் வெளியில் வந்தோடனே நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இங்கே வருது. பிரைவேட்னால தான் சர்வைவ் ஆகி இந்த எக்கானமி மேலே வருதே ஒழிய, ஒரு டிசிஎஸ், ஒரு இன்ஃபோசிஸ் சார் 4 இடம் தான் சார் ஐடி ரிலேட்டட் ஆர் மேனுஃபேக்சர் ரிலேட்டடான இஷ்யூஸ் நடக்குது. எங்கெல்லாம் அங்கெல்லாம் வந்து நிறைய ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கனால. ஒன்று வந்து தமிழ்நாடு, அதுவும் தமிழ்நாடு வந்து சென்னை, கோயம்புத்தூர், மேக்ஸிமம் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் தான். அதே மாதிரி ஹைதராபாத், 3rd வந்து பெங்களூர், 4th வந்து குர்கான். இத 4 தான் ஐடி ரிலேட்டட் சர்வீசஸ் வந்து நடக்கிறது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ். கவர்மெண்ட்னால கிடையாது. இதுதான் growth உடைய ஃபேக்டர். வாக்குறுதிகள் வந்து நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க சார். வாக்குறுதிகளில் வந்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட்லேயோ மேஜராக ஒரு 5 திங்ஸ் சொல்கிறேன். இந்த 5 திங்ஸு அவங்க ஏன் நிறைவேற்றுறதுக்கான முயற்சியை ஃபஸ்ட்டு ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் நிறைவேற்றவே இல்லை. அப்புறம் டீச்சர்ஸு பெர்மனன்சி ஆஃப் டீச்சர்ஸு நிறைவேற்றவே இல்லை. இபி பில்லு பப்ளிக்காக அஃபெக்ட் பண்ணுற இஷ்யூ சொல்கிறேன். டைரெக்டாக 2 வருஷத்துக்கு 2 மாதத்துக்கு இருக்கிறத 1 மாதம் ஆக்கலாங்கிறது. அக்ரிகல்ச்சர் லோன் தள்ளுபடி, மாணவர்களுடைய லோன் தள்ளுபடி, அப்புறமா பெண்களுக்கு வந்து நகை கடன் தள்ளுபடி. இந்த 5, 6 500 நான் என்னுடைய பாயிண்ட் வந்து அவங்க 2021 இருக்கிற அறிக்கையை அப்படியே டேட்டை மொத்தம் மாற்றி 2026 அப்படின்னு மறுபடியும் இஷ்யூ பண்ணிடலாம். ஏன்னா எதுவுமே நிறைவேற்றலைங்கிறது என் கூற்று. தங்கம் தென்னரசு சொல்றாரு 505 வாக்குறுதிகள்ல நிறைவேற்றப்பட்டது 364 ஆணையோ அல்லது நிறைவேற்றமோ, பரிசீலனை 40 அப்படின்றாரு. ரொம்ப சிம்பிள் சார். 37 வந்து மத்திய அரசு பரிசீலனை வச்சிருக்கு. நாங்க இன்னும் நிறைவேற்றாதது 64 தான்றாங்க. ரொம்ப சிம்பிள் சார். அவர் எனக்கு நல்ல நண்பர் தான். அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். திமுகவுக்கே ஒரு சான்ஸு. வாக்குறுதி 1 நிறைவேற்றி விட்டோம், வாக்குறுதி 2 நிறைவேற்றி விட்டோம், இப்போ இங்கே நிறைவேற்றிருக்கோன்ட்டு போன தடவை பண்ணதை அப்படின்னு நிறைவேற்றி இதுக்காக எங்களுக்கு வாக்களிங்கன்னு புதுசாக சொல்லிடலாம். அப்படி சொல்கிறதுக்கு தைரியம் இருந்தால் அப்படி அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள். விடியல் பேருந்து பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், தோழி விடுதிகள், மக்களை தேடி மருத்துவம், இதெல்லாம் என்ன ஸ்கீம்ஸ்? இதெல்லாம் சார் இந்த ஸ்கீம் எல்லாம் மக்களுக்கு ரீச் ஆயிருக்கான்னு நீங்கள் மக்களை கேளுங்க. நீங்கள் சொல்கிற எதுவுமே மக்களுக்கு போய் ரீச் ஆன ஸ்கீமே கிடையாது. பிங்க் பஸ் அப்படின்னு ஒரு பஸ் விடுறாங்க இல்லையா, நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் அது எத்தனை பேர் வந்து அதில் போகிறாங்க. அவ்வளோ பேர் போகிறதா இருந்தால் உங்கள் ஷேர் ஆட்டோவும் இவங்க ரேப்பிடோவும் இப்படி வளருமா சார்? இது இவங்க வந்து ஸ்கீமுக்காக போடுறாங்க. இதுவே வந்து அம்மா வந்து ஸ்கீம் போட்டாங்க, அம்மா உணவகம் எப்படி ஒரு சக்ஸஸ். கொரோனா பீரியட் ஃபுல்லாக நடந்தது.
ஒரு ஸ்கீம்னா சார் தமிழ்நாடு ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகி அதை மற்ற மாநிலங்களும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை மற்ற மாநிலங்களாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லுங்களேன் இவங்க சொன்ன ஸ்கீமில். இந்த ரூ. 1000 கொடுக்குறது மற்ற ஏங்க மாநிலங்கள்ல follow 1000 பண்றாங்க. ரூபாய் பிஜேபியே ஃபாலோ பண்ணுது சார். சார் 1000 சார் ரூபாய் டெல்லியில தமிழ்நாடு மாடல்ல தான் வந்து காலை உணவு மாதிரியெல்லாம் மற்ற மாநிலங்களுக்கு சார் சார் விரிவுபடுத்திருக்காங்க. காலை உணவு வந்து தயவு செய்து அது வந்து காமராஜர் அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ கொண்டு வந்த திட்டம். அது மதிய அதில் உணவு திட்டம், சத்துணவு திட்டம். திட்டம் அதெல்லாமே வந்து அதில் ஒரு ஒரு பெட்டர் ஆக்கிறதோ ஒரு சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறதோ கிடையாது. நாங்கள் வந்து இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். இந்த ஒரு திட்டம் வந்து மாபெரும் சக்ஸஸ்ன்னு ஒன்று கிடையாது சார். 1000 ரூபாய் கொடுக்கறது மற்ற மாநிலம் 2000 கொடுக்கும், மகாராஷ்டிரா 3000 கொடுக்கும், 4000 கொடுக்குறோம். மக்களை 1000 ரூபாய் கொடுத்துட்டு இபி பில்லை மட்டுமே 1000 ரூபாய் ஏற்றிடுறீங்க. டாக்ஸில் ஒரு 1000 ரூபாய் ஏற்றிடுறீங்க. பெட்ரோல் விலையில் 100 ரூபாய் குறைக்கிறேன்ட்டு அதுவும் குறைக்கல, அதில் ஒரு 1000 ரூபாய் ஏற்றிடுறீங்க. அப்புறமா வந்து பெட்ரோல்ல குறைச்சா பெட்ரோல் டீசல்லையும் 50 ரூபா, 100 ரூபாய் 50 ரூபாய், இல்ல இல்ல கேஸில் 100 ரூபாய் இல்ல கேஸ்ல தான் ரூ. 100 குறைக்கிறாங்க. பெட்ரோல் டீசல்ல ரூ. 3 ஏது குறைக்கிறேன். இது நாளும் பண்ணாமையே ஒரு 5000 ரூபாய் செலவாயிடுதுங்க. டீசல் குறைக்கல. 5000 ரூபாய் செலவாயிடுது. ஒரு ஃபேமிலிக்கு இந்த ஒரு 5 நாள் 5000 ரூபாய் செலவாகி இந்த 1000 ரூபாயும் ஒரு சாராருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 5000 ரூபாய் செலவுங்கிறது நீங்கள் எங்களுக்கு இப்போ இந்த 1000 ரூபாய் கொடுக்காம இந்த 5000 ரூபாய் சுமையை எங்கள் மேலே ஏற்றாமல் இருந்திருக்கலாமே. தமிழக அரசு குற்றம் சாட்டுறீங்க. ஆனா உங்களுடைய கூட்டணி வீக்கா இருக்கதா தெரியல. ஏன் எக்ஸ்டெண்ட் ஆகல? இறுதியா கேட்டேன். சார் அதாவது எலெக்ஷனில் இப்போ நீங்கள் அவங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கு. விசிகே நீங்கள் விசிகே பற்றி ஒரு விசிகே எத்தனையோ வருஷங்களாக இருக்காங்க. அவர் வரைக்கும் தான் எம்பி ஆயிடுறாரு. அவர் கூட ஒருத்தர் 2 பேர் எம்பி ஆகிறாங்க. இன்னும் அவர் பொது தொகுதியே வாங்கலை. அப்போது அவர் என்னைக்கு தான் வந்து அவங்க மக்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பங்கை கொண்டு திருப்பூர் பொது தொகுதி தான் இருந்தாங்க. திருப்பூர்ல பொது தொகுதியில் தான் இருந்தாங்க. யாருங்க பொது தொகுதியில் இவர் திரு எஸ்.எஸ். பாலாஜி. இப்போ எம்பி எலெக்ஷன் இல்லையா 24 சட்டமன்ற நான் எம்பிஸில் இன்னும் பொது தொகுதியை அவங்க வாங்கலை. ஒன்று. செகண்ட் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இது வரைக்கும் விசிகே பங்கு பெறவே இல்லை. விசிகேக்கு ஒரு பங்கே கொடுக்கல. ஒரு இரா ஆஃப் கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா அது ஓவர். இப்போ வந்து இப்போவும் விசிகே வந்து அவங்க கூட இருக்கிற மக்களுக்கு ஆட்சியிலையோ அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னா அவருடைய நிலைமை என்ன ஆகிடும்னா, மிஸ்டர் வைகோ பெரிய லீடராக இருந்தார், திமுக பயங்கரமாக இருந்தார். இன்றைக்கி அவருடைய நிலைமை என்ன? அவருக்கு சின்னம் போய் அவருடைய பம்பர சின்னம் போய் அவருக்கு குறுகி கூடி கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டார் பரிதாபமாக. எவ்வளோ பெரிய லீடர் அவர். அந்த மாதிரி நீங்கள் ஆட்சியிலையோ அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் திமுக எல்லாரையுமே அவங்கள க்ரஷ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ தான் காங்கிரஸ் ஃபஸ்ட்டாக வெளியில் வந்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ட்டு அவருடைய மாநில தலைவர் நாங்கள் அதை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவங்க கட்சியிலையும் அவங்களதுலேயும் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. 100% இந்த தடவை எங்களுடைய அணியில் என்டிஏ அணியில் நாங்கள் எலெக்ஷன் இன்னும் அனௌன்ஸ் ஆகலை. 60 டேஸ் இருக்குது. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் எங்கள் கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ இடங்கள் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இறுதியா? சார் எப்பயுமே தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்வீப் தான் சார் கொடுக்கும். 100% விஜயெல்லாம் வராரு சார். சார் ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஒரு லேடி ஆஃப் தி ஹவுஸ், வீட்டில் இருக்கிற ஒரு தாய்மார், அவருடைய தலைவன், மாணவர், மாணவி எல்லாரையுமே எல்லா வகையிலுமே இந்த 5 வருஷம் வந்து அட்டர் ஃபெயிலியர். அப்படி ஒரு அமைச்சரவை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எல்லாமே அதிகாரிகள் செய்கிறதுனால இது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்னர் ஆட்சி நடக்கிற மாதிரி தான் இருக்கே ஒழிய ஒரு திமுக ஆட்சி நடக்கிற மாதிரி இல்லை. அவங்க கட்சிக்காரங்களே அவங்கள தோக்கடிப்பாங்க சார். இது வந்து ஒரு மினி அண்ணா திமுக மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி திமுகவில் யார் பவர்? செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், ரகுபதி, இவங்க எல்லாரும் வந்து அண்ணா திமுகவில் வந்தவங்க. இதே திமுகவில் வந்து ஐ பெரியசாமி, நேரு, இவங்கெல்லாம் எல்லாரும் சார் ஆக்சுவலாக என்ன நடக்குதுங்கிறது அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாருமே ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு மினி அண்ணா திமுக செயல்படுறாங்க. திமுகவின் ஒரிஜினல் திமுக காரங்களே இந்த தடவை தோக்கடிப்பாங்க அவங்கள. நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க. இணைந்ததற்கு நன்றி. தேங்க்யூ.